வணக்கம் நண்பர்களே. ப்ரொஃபஷ்னல் கார்டு பிரிண்டரை யூஸ் பண்ணுறவங்க, அதாவது டேட்டா கார்டு, ஜீப்ரா, எவாலிஸ், எப்சன் L805, அதாவது ட்ரே மாடல் பிரிண்டர், இந்த மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கார்டு பிரிண்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாடலுக்குலாம் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஆதார் கார்டுக்கு மட்டும். ஆதார் கார்டு வந்து நீங்கள் ரீசெண்டாக வரக்கூடிய ட்ரை கலர் ஆப்ஷன், அதாவது ரெட்டு, ஒயிட், க்ரீன் அந்த பேக்ரவுண்டோடு வருது இல்லையா, அந்த பேக்ரவுண்டோடு வரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆதார் கார்டு மட்டும்தான் எடுக்க முடியும். பட் ஆதார் கார்டில் A to Z நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? அது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஆதார் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆதார் வந்து அப்லோட் பண்ணும்போது நான் இந்த இடம் வந்து ஏன் உங்களுக்கு பிளர்ராக காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபுடைய கைட்லைன்ஸ் படி ஆதார் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, அதாவது அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா நான் காமிக்க போகிறேன். இப்போ பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்ட் டிக்கு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டோடு வரும். இன்கேஸ் நீங்கள் ப்ரீ பிரிண்டட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் வரும். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர்லேயே போல்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ போல்டு ஆப்ஷன் டிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாமே போல்டாக இருக்கும். அதுவே டிக் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாமே நார்மல் சைஸில் வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து BUID அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த UID நம்பர் வந்து பேக் சைடில் வேணுமா வேணாமான்றதை நம்ம இங்கே டிக் வைக்கும்போது நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதே போல் ஃப்ரண்ட் சைட்லேயும் UID நம்பர் வந்து உங்களுக்கு வேணும் வேணான்றதை நீங்கள் டிக் மூலிமா ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர், அதாவது ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் இணைஞ்சிருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். ஸோ அதுவும் இந்த டிக் மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கலர் PVCன்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் இதை மட்டும் ரிமூவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் இருக்கும் உங்களுக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் நேம் அட்ஜஸ்ட்மெண்ட், நேமோடைய சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்ற ஃபாண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இங்கே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவில் போய்ட்டு நீங்கள் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எது வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ ஏற்கனவே நிறைய ஐடி கார்டு சாஃப்ட்வேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை கலரில் வரக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்த சாஃப்ட்வேரில் தான் வருது. ஓகேங்களா? இது வந்து மேஜிக் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. அது நார்த் இந்தியன் சாஃப்ட்வேர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலே ரெடி பண்ண ஒரு சாஃப்ட்வேர் இது. ஓகேங்களா? ஸோ இதோட ஒரிஜினல் கீ வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டெமோ வேணுனாலும் நான் டெமோ இன்ஸ்டால் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து நீங்கள் ப்ரிவ்யூ ஆப்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பிரிண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அவுட்புட் வரும் உங்களுக்கு. எந்த பிரிண்டரில் வேணுமோ அதில் வந்து நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் JPGயை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து JPG எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட் பண்ண JPG வந்து உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டத்தில் பிக்சர்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். இந்த பிக்சர் ஃபோல்டரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆதார் கார்டு போட்டிருந்தேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இமேஜாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட்டு, பேக்கு, அந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டும் தனித்தனியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ பேக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பேக் சைடு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே இதில் பிளர்ராக தான் தெரியும். அதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். ஏன்னா யூடியூபோடைய கைட்லைன்ஸ் படி ஆதார் வந்து தெளிவாக காமிக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து இப்படி இருக்கும். உங்களுக்கு இதோடைய அவுட்புட் வேணுனாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். என்னோடய நம்பர் நான் ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த நம்பர் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள். இதில் அவுட்புட் எடுத்து அதோடய குவாலிட்டி எப்படி இருக்கும், ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு PDF ஃபைலாகவும் அமுச்சு விட்றேன், JPG ஃபைலாகவும் அமுச்சு விட்றேன். நீங்கள் பார்த்துட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ இதோட விலை வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. ஏன்னா மேஜிக் ப்ரோ சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைடில் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், 5000 4000 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். இது வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து 1000 ருபீஸுக்கு கொடுக்குறோம். ரொம்ப வெரி ரீசனபிள் ப்ரைஸ் தான் இது. மேஜிக் ப்ரோக்கு ஈக்குவலான சாஃப்ட்வேர் இது. ஓகேங்களா? அதே சமயத்தில் மேஜிக் ப்ரோவை விட இதுலேயும் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டாக வந்து தமிழ் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேஜிக் ப்ரோ சாஃப்ட்வேர் வந்து நார்த் இந்தியன் சாஃப்ட்வேர்ன்றதுனால அது எல்லா லாங்குவேஜுக்கும் கலந்து வரும். இது ஒன்லி தமிழுக்கு மட்டும் சப்போர்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணுறதுனால இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.
நிறைய பேர் வந்து வெளியில் சாஃப்ட்வேர் வாங்கிட்டு என்னோடய சேனல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் தேவைப்பட்டதுன்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.